ஒன்று மத்ஸ்ய அவதாரம். மத்ஸ்ய அதாவது மீன் விஷ்ணுவின் முதல் அவதாரம். இந்த வடிவத்தில் விஷ்ணு ஒரு பெரிய மீனில் வேதங்கள், புனித நூல்கள் மற்றும் முனிவர்களை மீட்டு பெரும் வெள்ளத்திலிருந்து உலகை காப்பாற்றினார். 2 கூர்ம அவதாரம். கூர்ம அதாவது ஆமை இரண்டாவது அவதாரம். தேவர்களாலும் அசுரர்களாலும் சமுத்திர மந்தன் பார்க்கடலின் சங்கடத்தை ஆதரிக்க விஷ்ணு இந்த வடிவத்தை எடுத்தார். 3 வரா அவதாரம். வராஹா அதாவது பன்றி மூன்றாவது அவதாரம். பூமியை அண்ட சமுத்திரத்தில் மூழ்கடித்த ஹிரண்யாக்ஷனிடமிருந்து பூமியை மீட்பதற்காக விஷ்ணு ஒரு பன்றியாக அவதாரம் எடுத்தார். 4 நரசிம்ம அவதாரம். சிங்கம் மற்றும் மனித உருவங்களின் கலவையான நரசிம்ம நான்காவது அவதாரம். மனிதன் அல்லது மிருகம், உள்ளே அல்லது வெளியே, இரவு அல்லது பகலுக்கு எதிராக வெல்ல முடியாத வரம் வழங்கப்பட்ட அசுர மன்னன் ஹிரண்யகசிப்புவை தோற்கடிக்க விஷ்ணு இந்த வடிவத்தை எடுத்தார். 5 வாமன அவதாரம். வாமனன் அதாவது குள்ளன் ஐந்தாவது அவதாரம். பிரபஞ்சத்தின் மீது கட்டுப்பாட்டைப் பெற்ற அரக்க மன்னன் பாலியை அடக்க விஷ்ணு இந்த வடிவத்தை எடுத்தார். வாமனன் 3 அடி நிலத்தை கேட்டான். பின்னர் பூமி, சொர்க்கம் மற்றும் பாதாள உலகத்தை மூடினான். 6 பரசுராம அவதாரம். பரசுராமர் 6வது அவதாரம். போர்வீரர் முனிவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஒரு பிராமண முனிவருக்குப் பிறந்தவர் மற்றும் கோடரியுடன் பரசு தனது வலிமைக்கு பெயர் பெற்றவர். ஊழல் நிறைந்த ஆளும் வர்க்கத்தை அழித்து தர்மத்தை மீட்டெடுக்க அவர் தோன்றினார். 7 ராம அவதாரம். 7வது அவதாரமான ராமர் இந்து இதிகாசமான இராமாயணத்தின் கதாநாயகன். அவர் தனது நேர்மை, தைரியம் மற்றும் தர்மத்தை கடைபிடிப்பதற்காக அறியப்பட்டவர். அவரது கதை உறவுகளின் கடமைகளை விளக்குகிறது, சிறந்த பண்புகளை சித்தரிக்கிறது. 8 கிருஷ்ண அவதாரம். 8வது அவதாரமான கிருஷ்ணர் இதிகாசமான மகாபாரதம் மற்றும் பகவத்கீதையின் மையப் பாத்திரம். அவர் ஒரு ஆசிரியராகவும் தத்துவஞானியாகவும் தெய்வீகமாகவும் போற்றப்படுகிறார். அவருடைய போதனைகள் நீதியையும் பக்தியையும் வலியுறுத்துகின்றன. 9 புத்தர் அவதாரம். சில மரபுகள் கௌதம புத்தரை விஷ்ணுவின் 9வது அவதாரமாகக் கருதுகின்றன. இந்த நம்பிக்கை அவரது போதனைகளின் முக்கியத்துவத்தையும் இந்து தத்துவங்களோடு அவை இணைந்திருப்பதையும் வலியுறுத்துகிறது. 10 கல்கி அவதாரம். கல்கி 10வது அவதாரமாக கணிக்கப்படுகிறது. இன்னும் தோன்றவில்லை. தற்போதைய இருண்ட யுகத்தை கலியுகம் முடிவுக்கு கொண்டு வந்து நீதியை மீட்டெடுக்க கல்கி எதிர்காலத்தில் தோன்றுவார் என்று நம்பப்படுகிறது. அனைத்து 10 அவதாரங்களும் தசாவதார் தர்மத்தை, நீதியை நிலைநிறுத்துகின்றன.